லெக்சர் நம்பர் 4 கரெக்ட். லெக்சர் நம்பர் 4 ஓகேவா, 4th லெக்சரு ஓகேங்களா. என்ன லெசனில் நமக்கு ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் சாலிட்ஸ் சார் முடிச்சிட்டாங்க போல். வெங்கட் சார் உங்களுக்கு சாலிட்ஸ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸு ஃபோல்டரில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஒரு 3 கிளாஸஸ் தான், சின்ன சாப்டருங்கிறதுனால நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ ரொட்டேஷ்னல் மெக்கானிக்ஸ் 4th லெக்சரு. என்ன டாபிக் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்லப்பா. ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இன் ரொட்டேஷனல் மோஷன், ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இன் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஓகேவா. சரி, இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா லாஸ்ட் கிளாஸில் ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு 2 தியரம் இருந்தது. ஒன்று வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம், இன்னொன்று பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஸோ உங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்லையும் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. வித் டெரிவேஷனோட போட்டோம். இந்த மந்த் வந்து முடிக்கணும் அப்படின்னு அவசரமாக நடத்தாமல் ரொம்ப டீப்பாக டெரிவேஷனோட போட்டிருக்கோம். அதனால லாஸ்ட்டுக்கு இந்த ஒரு ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸை யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அவங்களாம் பார்த்துருங்க கிளாஸஸ். ஓகே சரி சரி பார்ப்போம். ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆரம்பிக்கும் போது பயங்கரமா இருக்கு. ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோமா. இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இந்த ராடை நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸை வச்சு நம்ம சுத்தும் போது, சென்டர் ஆஃப் மாஸை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ml²/12 ஓகேங்களாப்பா. இதே இந்த ராடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கே வச்சு ரொட்டேட் பண்ணாமல் சென்டரை வச்சு ரொட்டேட் பண்ணாமல் எண்டில் வச்சு ரொட்டேட் பண்ணோம்னா அது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ml²/3. அப்போ ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு அதிகமாக கொடுக்கும்னா எண்டில் வச்சு சுற்றினாதான் சுத்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேற என்ன பார்த்துருந்தோம்னா இந்த ராடை வச்சு ரெக்டாங்குலர் லேமினா, ஸ்கொயர் லேமினா இது எல்லாமே நம்ம பார்த்தோம் சரிங்களாப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து அந்த ராடை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறீங்க ஓகேங்களா. அந்த ராடை வந்து இது வந்து எல் லென்த்துன்னு வச்சுக்கோங்க. எல் லென்த் வந்து நீங்கள் எல் லென்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறீங்கன்னா அது ஸ்கொயர் லேமினா ஆகிடும்ப்பா. அப்படிதானப்பா, எல் லென்த் இருக்கு, எல் லென்த்துக்கு நீங்க பிடிச்சி இழுக்கிறீங்க, பேரலல் ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ ஃபார்முலா இதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். என்ன வரும் நமக்கு, ஸோ ml²/12 வரும். அதே மாதிரி இப்படி இருக்கு எல் லென்த் இருக்கிறாரு, அது இவ்வளோ தூரம் இப்போவும் இந்த தூரமும் இப்படி எல் இழுக்கிறீங்க. ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இது ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன்னா ஸ்கொயர் லேமினா சொல்றேன், இது ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனா இதுக்கும் ml²/12 தான் வரும். இப்போ நான் கேட்குறேன் இதெல்லாம் ஓகே, சப்போஸ் இந்த ஸ்கொயர் லேமினா இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் லேமினா ஸ்கொயர்னா நமக்கு எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போ இது எல், இது எல். எனக்கு வந்து இந்த ஆக்சஸ் தேவையில்லை, நாட் ஒய் ஆக்சஸ், நாட் எக்ஸ் ஆக்சஸ், ஐ நீட் ஜெட் ஆக்சஸ். ஜெட் ஆக்சஸ் இப்போ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸப்பா. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரெகுலர் ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாமெட்ரிக் சென்டர் தான் சென்டர் ஆஃப் மாஸ். அந்த சென்டர் ஆஃப் மாஸில் ஆக்சஸ் பாஸ் ஆகுது. திஸ் இஸ் ஜெட் ஆக்சிஸ். இதுதான் இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இது ஜெட் ஆக்சிஸ். திஸ் இஸ் த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கு, இந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கு, பர்பண்டிகுலர் டு தி ஸ்கொயர் லேமினா, பர்பண்டிகுலர் டு தி ஸ்கொயர் லேமினா, ஸ்கொயர் லேமினாவுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் இது பார்க்க ரெக்டாங்கிள் இதை விட்டுரு, இது ஸ்கொயர் லேமினா அப்படின்னா ஸோ இதுக்கு பர்பண்டிகுலர் ஆக்சஸ், பர்பண்டிகுலர் ஆக்சஸ் பர்பண்டிகுலர் அப்படி பாஸ் ஆகுது ஓகேங்களா. பர்பண்டிகுலர் டு ஸ்கொயர் லேமினா இதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அண்டு பாசிங் த்ரூ இதில் பாஸ் ஆகுது, பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ். ஆக்சிஸ் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லணும், பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுது அப்படின்னா என்னப்பா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும் நமக்கு ஃபார்முலா, யாராவது சொல்ல முடியுமா? சரிங்களா, சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுது, அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கு, பிளேனுக்கு பர்பண்டிகுலராக, பிளேன் தான் பிளேன்னா இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா. எஸ், ml²/6 சார். ஓகே, ஏன்னா நமக்கு தெரியும் z ஆக்சிஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் தெரியும். அப்போ பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வந்து izz ஈக்குவல் டு ஸோ ixx ப்ளஸ் iyy அப்படி தானேப்பா, ixx ப்ளஸ் iyy. ixx தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த பாருங்க i தான் ixx, இதுதான் iyy, ரெண்டுமே நமக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ixx வந்து ml²/12 ப்ளஸ் iyy வந்து நமக்கு ml²/12. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ml²/6 2/12 வரும், கேன்சல் பண்ணால் ml²/6. யூ காட் இட் ஓகேப்பா, ml²/6 இது கிடைச்சிருச்சு. சப்போஸ் இதே ஸ்கொயர் லேமினாவை ஓகேங்களா
நமக்கு வந்து ஆக்சிஸ் வந்து இங்கே இல்லை, பர்பண்டிகுலராகவும் இல்லை, இப்படி பாஸ் ஆகுது. எப்படி சொல்கிறது, டயக்னலாக பாஸ் ஆனால் என்னன்னு தெரியணும் இல்லையா. அடுத்த கொஸ்டின் வருது பாரு. இப்போ இதே ஸ்கொயர் லேமினாவை ஆக்சிஸ் வந்து டயக்னலாக இருக்கு, நாட் பர்பண்டிகுலர். இந்த சார் இதுவும் இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல, பிச்சு போடுவேன் இல்லை, வீடு தேடி வந்து அடிப்பல சரியா. இது வந்து parallel to the plane தான். parallel to the plane எப்படி சரிங்களாப்பா, parallel to the plane எப்படி, இப்போ நமக்கு இதான் இருக்குன்னா இதான் பிளேன் அப்படின்னா இந்த பிளேன்லேயே இருக்கு. என்ன மறைக்கிற மாதிரி வீடியோ மறைக்குதோ. இதான் பிளேன்னா இந்த பிளேனுக்கு இந்த பிளேன்லேயே இருக்கு, இங்கே பர்பண்டிகுலரா இல்லை. ஓகேவா, பர்பண்டிகுலரா இல்லை, பிளேன்மேலே இருக்கு, டயக்னலா இருக்கு. சரிங்களா, இது வந்து டயக்னலா இருக்கு ஆக்சிஸ். ஓகேவா, இங்க இருக்குவா டயக்னலா இருக்கு, டயகோனல். சரிங்களா, இப்போ டயக்னலை வச்சு நம்ம சுத்தும் போது அண்ட் parallel to plane அப்பா, parallel to the plane சுத்தும் போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன கேட்டீங்கன்னா ml ஸ்கொயர்டு பை 12 சார். நோ சார், ஆல்ரெடி கிளாஸ் நடத்தும் போது சொன்னனே, ஒலிம்பியாடில் கேட்டாங்கப்பா அப்படின்னு. நான் இதுக்கு ஒரு 2வது கிளாஸ்லேயே நினைக்கிறேன், 2nd கிளாஸ்லேயே நான் ஆன்சர் சொல்லிட்டேன், பட் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே பரவாயில்ல, நம்ம சொல்லுவோம், திரும்ப சொல்லுவோம். சரிங்களா, கவனிக்கலாமா. அதுக்கு தான் எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா, கவனிக்கலாமா. நீங்கள் அதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கணும், எதுனா ட்ரையாங்கிள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்னைக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ ட்ரையாங்குலர் லேமினா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ட்ரையாங்குலர் லேமினா. லாஸ்ட் கிளாஸில் ரிங்கு பார்த்துட்டோம்ல. சரி ஓகே, டிஸ்க் நடத்தும் போது அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ட்ரையாங்குலர் லேமினா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ட்ரையாங்குலர் லேமினா. லேமினாவே உங்களுக்கு தெரியும், 2 டைமென்ஷனல் பாடி. ட்ரையாங்குலர் லேமினா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொன்னாலே 2 பேர் சொல்லணும், யாரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ஆக்சிஸை பற்றி சொல்லியே ஆகணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எபோட் அண்ட் ஆக்சிஸ். ஓகேவா, எபோட் அண்ட் ஆக்சிஸ் எங்கே இருக்குன்னா, ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் வந்து எங்கன்னா பேஸ் வந்து ஆக்சிஸ், பேஸ் பார்க்கலாமா. செம்மையா இருக்கும்யா, நான் நல்லா கவனிச்சுக்குங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கும் இப்போ எடுக்கிறதுக்கும் நிறைய எனக்கே டிஃப்ரெண்ட் தெரியுது. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே வாங்கிக்க எங்கிட்ட இருந்து. சரியா, நல்லா கவனிங்க, இப்போ செம்மையா இருக்கும் இந்த ட்ரையாங்குலர் லேமினா. கவனிக்கலாமா. இப்போ ஐ எம் டேக்கிங் ஏ ட்ரையாங்குலர் பிளேட். கண்டிப்பாக இங்கே மாஸ் எல்லாம் இருக்கும்யா. சரிங்களா, மாஸ் இருக்கு. இப்போ இதோட பேஸ் தான் நமக்கு பி. பெரிய பி வச்சுக்கேன் பேஸ். அண்ட் திஸ் இஸ் த ஹைட்டு. இது வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு. ஓகேவா, ஓகே சார். ரைட்டு, கேபிட்டல் ஹெச் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஹெச்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இது பின்னு கூட வச்சுக்கலாம், நம்ம லெட்டர் மாற்றிப்போம், பிஹெச். ஓகேவா, இப்போ நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து பேஸை வச்சு சுற்றுறாங்க. எதை சுற்றுறாங்களாப்பா, பேஸ் வச்சு சுற்றுறாங்களாம், இதை வச்சு இப்படியே சுற்றுறாங்க. இப்போ இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். எப்போவுமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்கே இருக்குங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பேஸ் எப்படி சொல்கிறாங்க, பிளேனுக்கு பேரலில் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்ப்போமா. ஸோ எப்போவுமே நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்கணும்னா, எகெயின் இது வந்து நமக்கு என்னது சார், இது வந்து நமக்கு மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டு அதை இன்டகிரேட் பண்ணணும். அப்படிதான் ராடுக்கும் கண்டுபிடிச்சோம், அப்படிதான் ரிங்குக்கும் கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அப்போ சூஸ் தி எலமெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, எப்படி எலமெண்ட்டை சூஸ் பண்ண போறோம் கவனிக்கலாமாப்பா. எலமெண்ட்டை சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, எலமெண்ட்டை சூஸ் பண்ணி எலமெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், திஸ் இஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். எப்படியோ சுத்துறாங்க, பேஸ் வந்து இப்படி. சரியா, இப்படி வச்சுட்டு இப்படி அப்படி சுத்துறாங்க. சரி, கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் எடுத்துக்க போறேன். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டார்டிங் எண்டிங் இல்லாமல் ஒரு இடையில எடுத்துக்கங்கப்பா. எலமெண்ட் எப்பவுமே எலமெண்ட்டுங்கிறது இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ்ல எடுத்துப்போம். இதுதான் எலமெண்ட். நான் ஒரு ரெக்டாங்குலர் எலமெண்ட் மாதிரியே எடுத்துக்கிட்டேன். சின்னதாக அடிக்கிட்டே போனால் ட்ரையாங்கிள் வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட மாஸ் வந்து நமக்கு டிஎம். ஓகேங்களா, இதோட மாஸ் வந்து டிஎம். அண்ட் இந்த எலமெண்ட்டுக்குன்னு ஒரு பிரெத் இருக்குல்லப்பா, இந்த எலமெண்ட்டுக்குன்னு ஒரு பிரெத் இருக்கு, அது நம்ம டிஇன்னு எடுத்துக்கலாம்.
எலமெண்டோட பிரெத். அதே மாதிரி இந்த எலமெண்ட்டுக்குன்னு ஒரு திக்னஸ் இருக்கு. இந்த எலமெண்ட்டுக்குன்னு ஒரு திக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த திக்னஸை நம்ம dy எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த எலமெண்ட் வந்து ஆக்சிஸ், இந்த மாஸ் இருக்குல்ல, இந்த மாஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா, சரி டிஎம்னா எப்போ வந்து கேட்குற எல்லே கிளாஸ் 4வது கிளாஸ் போயிட்டு இருக்கடா இது. சே எல்லே டிஎம்னா அந்த எலமெண்டோட மாஸ், சரியா, மாஸ் ஆஃப் தி எலமெண்ட். சரி, இப்போ நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து அந்த எலமெண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்க்கணும். இங்க என்ன லெட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க, dy தானே யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ நமக்கு y தான் இங்க யூஸ் பண்ணணும். y dy, r dr, x dx, z dz. அது என்ன யூஸ் பண்றீங்களோ அது கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இப்போ திக்னஸ் வந்து dy, இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து எவ்வளவு அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து எவ்வளவு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா நமக்கு வந்து y அப்படிங்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே சார். சரி, இப்போ எலமெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. இப்போ எலமெண்ட், இது வந்து நமக்கு இந்த எலமெண்ட் இருக்குல்லப்பா, இந்த எலமெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம சொல்லணும். ஓகேவா. எப்படி கண்டுபிடிப்பீங்க எலமெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானாவே நம்ம வந்து அது முதல்ல பாயிண்ட் மாசான்னு பார்க்கணும், இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் மாசான்னு பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து எவ்வளவு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து எவ்வளவு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா. சரி, இப்போ இதோட மாஸ் வந்து நமக்கு dm, இதோட திக்னஸ் வந்து நமக்கு dy. ஓகே, இதோட பேஸ் வந்து நமக்கு de. எல்லாம் ஓகே, சரிங்களா. சரி, இப்போ கவனிக்கலாமா. இப்போ பாருங்க, நமக்கு எங்க இருக்கு எலமெண்ட், எலமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு எலமெண்ட், கரெக்டுங்களா. இந்த இடத்துல எலமெண்ட் இருக்கு. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்னமோ இங்க இருக்கு, ஓகேங்களா. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்க இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபார்முலா வந்து என்ன வரும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எவ்வளவு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, ஒய்யா. நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயரா. அப்போ இதோட மாஸ் என்ன, டிஎம்மா. இப்போ இங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் சொல்றேன் கேளுங்க, நிறைய பேரு, ஏன் இன்க்ளூடிங் மீ, நானும் அப்படிதான் தப்பு பண்ணேன் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது. என்ன பண்ணிட்டேன், இந்த டிஎம்மோட மொத்த மாசையும் பாயிண்ட் மாசா இங்க வச்சுட்டு, ஓகேங்களா. அப்போ இது டிஸ்டன்ஸ் வந்து ஒய், ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து டிஎம் ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு நானே படிச்சிருக்கேன். சம்டைம் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு, ஆனா அப்படி கிடையாது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கும் போதுப்பா, இப்போ நல்லா அந்த காதில் வாங்கிக்கோங்க, இல்லை தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க, சரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கும் போது நீங்க மொத்த மாசையும் அதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல வச்சுட்டு, ஓகேவா, இப்போ மொத்த மாசையும் பாயிண்ட் மாசா மாத்தி சென்டர் ஆஃப் மாஸ்ல வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சா ஆன்சர் ராங்கா தான் வரும். என்ன சொல்றேன், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கும் போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லையா, இது அப்படியே பாயிண்ட் மாசா மாத்தி அதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல வச்சுட்டு மொத்த மாசையும் அதில் வச்சுட்டு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அது கரெக்ட் கிடையாது, ராங். மொத்த மாசையும் தூக்கி சென்டர் ஆஃப் மாஸ்ல வைங்கப்பா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சென்டர் ஆஃப் மாஸ்ல வச்சு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த வேல்யூ தான் தப்பா வருது. சரிங்களா. அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான் ஏன் பேரலல் ஆக்சிஸ் தியரம் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா. நான் திரும்ப சொல்றேன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கும் போது அதை பாயிண்ட் மாசா மாத்தி சென்டர் ஆஃப் மாஸ்ல வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க கூடாது, நான் திரும்ப சொல்லிட்டேன். சரியா. சரி, ஓகே சார். அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ இது வந்து நமக்கு ராடா, ராடா, சரிங்களா, இதான ராடு. இது திஸ் இஸ் அ ராடியா, எலமெண்ட் வந்து ஒரு ராடு, சின்ன சின்ன ராடா இருக்கு, அப்படிதானே, இது ராடுப்பா, திஸ் இஸ் அ ராடு. ஓகேவா. அப்ப என்ன பண்ணுங்க, இதுக்கு பேரலா ஒரு ஆக்சிஸ் இதுல வரீங்க, எதுல பாஸ் ஆகிற மாதிரி, அதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகிற மாதிரி, அதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிக்கங்க. ஓகே சார். ஓகேங்களா. இப்போ நான் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும், நமக்கு இந்த ஆக்சிஸ்ல தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும், பேஸ்ல தான் நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்க வேணும், நமக்கு பேஸ் தான் வேணும், பேஸ் தான் வேணும். யாரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எலமெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. திஸ் இஸ் எலமெண்ட், திஸ் இஸ் எலமெண்ட், எலமெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எலமெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஐ. ஓகேவா, டிஐ. இந்த பேஸ் தான் எப்படி இருக்கு, பேஸ் தான் அந்த ஆக்சிஸ் தான் பேரலலா இருக்கு. ஓகேவா. ஈக்குவல் டு DICOM, DICOM பிளஸ் மாஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். மாஸ் எவ்வளோ, அதோட மாஸ் வந்து DM, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, y ஸ்கொயர். ஓகேவா. அப்போ பேரலல் ஆக்சிஸ் தியரம் படி அந்த பேஸ் வந்து பேரலா இருக்கு, சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு, ஈக்குவல் டு DICOM ஈக்குவல் டு DM y ஸ்கொயர். இப்போ சொல்லுங்கப்பா, இந்த DICOM என்ன ஃபார்முலா, ராடுக்கு, இதான் ராடு, இதான் ராடு, இதான் சென்டர் ஆஃப் மாஸ்.
ஆக்சிஸ் வந்து இப்படி பாஸ் ஆகுது. இப்போ சொல்லுங்கப்பா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ், என்னப்பா ஆன்சரு? என்னப்பா ஆன்சரு? 0. வெரி குட், வெரி குட். ஏன்னா ஓன் ஆக்சிஸ்ல வச்சு சுத்தும் போது, நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஓன் ஆக்சிஸ்ல வச்சு சுத்தும் போது நமக்கு 0ன்னு. அப்போ டிஐ சிஓஎம் வந்து 0 பிளஸ், ஸோ டிஎம் ஒய் ஸ்கொயர்டு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து டிஎம் ஒய் ஸ்கொயர்டு. இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எலமெண்ட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த எலமெண்ட் எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? எபோட் பேஸ். அப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோமா? இனிமேல் என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணால் டோட்டல் கிடச்சிட போகுது. அவ்வளோதான், இன்டகிரேட் பண்ணால் டோட்டல் கிடச்சிட போகுது. இப்போ இன்டகிரேட் பண்ணுவோமா? இன்டகிரேட் பண்ணுவோமா? ஏன் ஸ்கொயரா? பேரலல் ஆக்சிஸ் தியரம்டா. டே மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் படிச்சிருக்கோம்ல, விக்கி போகிறோம் பாரு சொல்லு. சரி, டிஎம் ஒய் ஸ்கொயர். இப்போ நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நமக்கு ட்ரையாங்குலர் லேமினாக்கு வேணும் அப்படின்னா, ஷார்ட் ஆகுதுன்னு, ட்ரையாங்குலர் லேமினாக்கு வேணும் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் டிஐ எலமெண்ட் அப்படிதானப்பா? இன்டகிரேட் பண்ணுவோமா? சரி, அப்போ தட் ஃபோர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ட்ரையாங்குலர் பிளேட் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் டிஐ. டிஐ என்னது? டிஎம் ஒய் ஸ்கொயர்டு. நான் டிஎம் கண்டுபிடிக்கணுமா? சொல்லுங்கப்பா, டிஎம் என்ன வரும்? வேகமாக சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க. டிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன். லீனியர் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனா டிஎம் இது. ஏரியா சர்ஃபேஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனா டிஎம் இது. வால்யூம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனா டிஎம் இதுன்னு ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேனா? ஒரு டேபிள் போட்டிருக்கோமா? இந்த இந்த ட்ரையாங்குலர் லேமினா என்ன டிஸ்ட்ரிபியூஷன்? லீனியர் டிஸ்ட்ரிபியூஷனா, சர்ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூஷனா, வால்யூம் டிஸ்ட்ரிபியூஷனா? லேமினா வந்து 2 டைமென்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ டிஎம் வந்து சிக்மா இன்டூ டிஏ சொல்லியிருக்கனா? லாம்டா இன்டூ டிஎல் வராது, அது 1D இருந்தா. இது 2D. இப்போ சிக்மா இன்டூ டிஏ. சிக்மா என்ன? சிக்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூனிஃபார்ம் பிளேட் தான் எடுத்திருக்கோம். டேக்கிங் யூனிஃபார்ம் பிளேட்டு, சரியா? யூனிஃபார்ம் பிளேட்டு. அதனால் நமக்கு சிக்மா வந்து நமக்கு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? சிக்மா வந்து நமக்கு கான்ஸ்டன்ட். ஏரியா இது என்னது? டிஏனா எலமெண்ட்டோட ஏரியா. என்னது? இதான எலமெண்ட். ஓகே, இப்போ இதோட ஏரியா சொல்லுங்கப்பா யாராவது. இதோட பிரெத் வந்து டி, திக்னஸ் வந்து டிஒய். நான் ஏரியா என்னப்பா? ஏரியா என்ன? வாட் இஸ் ஏரியா? டிஇ, இதோட திக்னஸ் வந்து டிஒய். ஏரியா என்னப்பா? டிஇ இன்டூ டிஒய். டிஇ இன்டூ டிஒய். அப்போ தட் ஃபார் டிஎம் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ ஏரியா வந்து நமக்கு டிஇ இன்டூ டிஒய். அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுவோமா? இங்கே தட் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ட்ரையாங்குலர் பிளேட்டு ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎம் வந்து சிக்மா டிஇ டிஒய் ஒய் ஸ்கொயர். இப்போ எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டோ அதெல்லாம் வெளில எடுத்துடணும். சிக்மா கான்ஸ்டன்ட்டாக வெளில எடுத்துடலாமா? எல்லா எலமெண்ட் இப்போ எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு எலமெண்ட் தான். இதே மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்கும் சம்மேஷன் தான் இன்டகிரேஷன். அப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் எது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்? சிக்மா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். வெளில தூக்கி விடு. சிக்மா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். வேற எதுப்பா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்? டிஇ கான்ஸ்டன்ட்டாக வேரியபிளா? எல்லா எலமெண்ட்டுக்கும் டிஇ கான்ஸ்டன்ட்டா வேரியபிளா? டிஇ வேரியபிள். அப்படியா? டிஇ வேரியபிளோ? ஆமா சார். ஏன் டிஇ வேரியபிள்னா இங்க பாருங்க, இப்போ எலமெண்ட்டை இங்க எடுத்தீங்கன்னா டிஇ பெருசா இருக்கும். எலமெண்ட்டை இங்க எடுத்தீங்கன்னா டிஇ சின்னதா இருக்கும்ல. சொல்றது போல அந்த பேஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பேஸ் மாறும்ல. அப்ப கண்டிப்பா டிஇ வந்து நமக்கு வேரியபிள். அப்ப நம்ம அதை வெளில எடுக்க முடியாது. ஓகேங்களா? இந்த ஒய் ஸ்கொயர்டும் வேரியபிள். அப்போ இதுதான் நமக்கு கான்ஸ்டன்ட். அப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் சிக்மா தான் கான்ஸ்டன்ட். அப்போ இன்டகிரல் ஆஃப், ஓகேங்களா, டிஇ ஒய் ஸ்கொயர்டு டிஒய். இப்போ இது எப்படி இன்டகிரேட் பண்ணுறது? இதுவும் ஒய் ஃபார்மேட்ல இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. இதுவும் ஒய் ஃபார்மேட்ல இருந்தா இல்லை ஒய் ஸ்கொயர் டிஒய்னா இன்டகிரேட் பண்ணலாம். இது டிஇன்னு புதுசாக இருக்குது. அப்போ டிஇ கண்டுபிடிக்கணும். டிஇயை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு மாற்றணும். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க இவங்க, நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்கப்பா. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ நமக்கு இது நமக்கு டிஇயா, இது நமக்கு ஒய்யா, அப்புறம் இது நமக்கு ஹெச்சா. பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஹெச், சின்ன ட்ரையாங்கிள் குட்டி டிராகன், திஸ் இஸ் குட்டி ட்ரையாங்கிள் வந்து ஹெச் மைனஸ் ஒய். ஓகேவா? அப்போ சின்ன ட்ரையாங்கிளுக்கு ஹைட் வந்து ஹெச் மைனஸ் ஒய், பேஸ் வந்து டி. பெரிய ட்ரையாங்கிளுக்கு இது பி, இது வந்து ஹெச். சரிங்களா? ஓகே.
அப்போ நமக்கு திக்னஸ் கான்ஸ்டன்ட் தான், எல்லாத்துக்கும் திக்னஸ் கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். திக்னஸ் ஓ ஆய் ஆய் அதுதான்டா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அது எப்படிடா வெளில எடுப்ப? இல்லை கவினு, இல்லை பார்த்து பேசல. சரி, இப்போ நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ஃபார் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ஃபார் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ஃபார் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் என்ன பண்ணுவோம்? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு பேஸ் வந்து பி, சின்ன ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து குட்டி ட்ரையாங்கிள் ஹெச் மைனஸ் சாரி டிஇ. நமக்கு டிஇ தானே வேணும், ஃபர்ஸ்ட் அப்படியே போட்டுருவோம். டிஇ பை எது வேணா போட்டுக்கங்க, எந்த ரேஷியோ வேணா போட்டுக்கீங்க. சின்ன ட்ரையாங்கிளோட பேஸ் பை பெரிய ட்ரையாங்கிளோட பேஸ். அப்போ சின்ன ட்ரையாங்கிளோட ஹைட்டு பை பெரிய ட்ரையாங்கிளோட ஹைட்டு, அவ்வளோதான். இதுல இருந்து டிஇ கண்டுபிடிச்சலாமா? அப்போ therefore டிஇ இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஒய் பை ஹெச் இன்டூ பி, ஹெச் மைனஸ் ஒய் பை ஹெச் இன்டூ பி. இதை கொண்டே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ பாரு ஒய்க்கு மாறிடுச்சு பாரு. ஹெச் வந்து எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட், பியும் எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட். உலகத்துக்கு போடாமனே சரியா? அப்போ therefore moment of inertia is equal to சிக்மா இன்டூ என்ன பாரு நமக்கு சிக்மா இன்டூ டி வந்து ஹெச் மைனஸ் ஒய் பை ஒய் இன்டூ பி, ஓகேவா? இன்டூ ஒய் ஸ்கொயர்டு டிஒய். ஓகேவா? இப்போ கான்ஸ்டன்ட் பி வந்து கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துலாமா? ஹெச் மைனஸ் ஒய் பை ஹெச், சாரி ஹெச் மைனஸ் ஒய் பை ஹெச். அப்போ நம்ம எதை வெளில எடுத்துடலாம்? சிக்மா பி பை ஹெச் இதெல்லாம் வெளில எடுத்துலாம் இல்லை? சிக்மா பி ஹெச்லாம் எடுத்துலாம். ஒய் ஸ்கொயர்டை உள்ளார மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ ஹெச் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் கியூபு டிஒய். இப்போ லிமிட் போடலாம். இப்போ ஒய்யோட லிமிட் போடணும். ஒய் வந்து எங்கே இருந்து? பேஸ் வந்து 0ல இருந்து ஒய் வந்து ஹெச் வரைக்கும் போகணும். எலமெண்ட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே ஹெச் வரைக்கும் போகணும். எலமெண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருந்து ஹெச் வரைக்கும் போகணும். ஓகேவா? ஸோ 0 to ஹெச். ஓகே, இப்போ நமக்கு சிக்மா ஃபார்முலா என்ன? மாஸ் பை ஏரியாப்பா. சிக்மானா மாஸ் பை ஏரியா, பி பை ஹெச். இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? ஹெச் ஒய் கியூ பை 3 மைனஸ் ஒய் பவர் 4 பை 4. லிமிட் வந்து 0 to ஹெச். சரிங்களா? ஏரியா என்னப்பா? இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? ஏரியாங்கிறது திஸ் இஸ் த ட்ரையாங்குலர் பிளேட்டோட ஏரியா, டோட்டல் ஏரியா. திஸ் இஸ் டோட்டல் ஏரியா பி இன்டூ ஹெச். therefore m by half into bh, half bh இது b by h. ஓகேங்களா? லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணா ஓகேங்களாப்பா? என்னப்பா லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணா இது வந்து h பவர் 4 by 3 மைனஸ் h பவர் 4 by 4. ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? 2m சரிங்களாப்பா? இந்த பேஸ் கேன்சல் ஆகிடும். பை நமக்கு ஹெச் ஸ்கொயர்டாப்பா என்ன வந்துட்டே இருக்கு? 2m by h ஸ்கொயர்டு, 2m by h ஸ்கொயர்டு. h பவர் 4 வெளில எடுத்துடலாம், h பவர் 4 வெளில எடுத்துடலாம். பேலன்ஸ் எல்சிஎம் எடுக்கணுமாப்பா? எல்சிஎம் எடுத்தா இங்கே வந்து 4 இங்கே 3, அப்போ 1 தானேப்பா? 1/12 வரும். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணப்பா 4 மைனஸ் 3 by 12 1, அப்போ 1 இது 6, இது கேன்சல் பண்ணால் ஹெச் ஸ்கொயர்டு. ஸோ ஆன்சர் வந்து எம் ஹெச் ஸ்கொயர்டு பை 6. m h square by 6. You got it? Yeah, this is the moment of inertia about base. This is the moment of inertia about base. This is the moment of inertia about base. கொஞ்சம் ட்ரிக்கி போதுப்பா. இதுக்கு மேலே டெரிவேஷன்லாம் போட்டால் நமக்கு லேட் ஆகிட்டே இருக்குடா. இது டைம் எடுக்கிற மாதிரி இருக்குடா. இதோட படி விடா இல்லை mh ஸ்கொயர் பை 6. ஓகேவாயா? இதுக்கப்புறம் ஒரு ஐடியா இருக்குது. இது நடத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதை வச்சு நம்ம போட போகிறோம். இதை வச்சு எவ்வளோ போட வேண்டியது இருக்குன்னு பாருங்க. இப்போ எழுதிட்டீங்களா? புரிஞ்சுதா? ஸோ நான் உங்களுக்கு எப்படி இன்டகிரேட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன்ல. அப்போ நீங்கள் கண்டிப்பாக எந்த இன்டகிரேஷன் இதில் வந்தாலும் நீங்கள் போட்டுருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் போட்டுருங்க சரியா? மற்றதெல்லாம் இனிமேல் நம்ம டெரிவேஷன் போட போய் ஏதோ நிப்பாடிப்போம். நான் டிஸ்க்கு வேணால் போடுவோம், அது வேணால் போர்டு எக்ஸாமுக்கு வரதுனால. ஓகே, கிளியர்? ஓகே, சரி கவனிக்கலாமா? அப்போ therefore moment of inertia about base. அப்போ நீங்கள் ஒரு ட்ரையாங்குலர் பிளேட் இருக்கு. ஓகே, ஒரு ட்ரையாங்குலர் பிளேட்டு. ஓகே சார். இப்போ நான் வந்து இந்த ட்ரையாங்குலர் பிளேட்டை பேஸை வச்சு சுற்றுறேன். ஓகே, பேஸை வச்சு நீங்கள் சுற்றுறீங்க. இது பி, இது வந்து ஹைட் வந்து ஹெச். சுற்றுறீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோனா சார்? எம் ஹெச் ஸ்கொயர்டு பை 6 சார். திஸ் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, இதுக்கும் ஸ்கொயர் பிளேட்டுக்கும் என்ன சார் லிங்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு இங்கே இருக்குது லிங்க் இருக்குது. ஸ்கொயர் பிளேட்டுக்கும் ட்ரையாங்கிள் பிளேட்டுக்கும் லிங்க் இருக்குது. அவங்க டயகனல் தானே கேட்டிருந்தாங்க.
இதானே டயக்னல், இதானே டயக்னல். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்துருச்சா, தெரியுதா? தெரியுதாப்பா? ரெண்டு ட்ரையாங்கிள் வந்துருச்சா? டயக்னல் தானே கேட்டிருந்தானுங்க. ஆ அப்போ இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அப்போ இந்த இந்த ஃபார்முலா எப்படி இருக்கு? பேஸை வச்சு சுத்துனா, நல்லா கவனிங்க, பேஸை வச்சு சுத்துனா இந்த எம்பை எப்பவுமேப்பா யூ டேக் எனி ஃபார்முலா, மாஸ் இருக்கும், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இருக்கும். யூ டேக் எனி ஃபார்முலா, மாஸ் இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்புறம் தான் இந்த 6, 12, 2/5, 3/5 அதெல்லாம் தான் மாறிட்டே இருக்கும். ஆனா எப்பவுமே எல்லா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலாவையும் நோட் பண்ணி பாரு, மாஸ் இருக்கும், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், இது செகண்ட் ட்ரையாங்கிள் வச்சுக்கோமே. இப்போ எனக்கு என்ன வரணும், இந்த இந்த இதான் பேஸ். அப்ப இந்த ஹைட் தெரியணும்ப்பா, இந்த ஹைட் எனக்கு தெரியணும்ப்பா. சப்போஸ் இது எல், இது எல்லுனா இந்த ஹைட் என்னப்பா இருக்கும்? அதே ஹைட் தான் இந்த ட்ரையாங்கிளுக்கும் இருக்கும். கரெக்டா? அதே ஹைட் தான் இந்த ட்ரையாங்கிளுக்கும் இருக்கும். தானே? நேரம் எழுத்துருவாங்க பாருங்க. இப்போ இந்த ஹைட்டு, இந்த ஹைட்டு என்னப்பா ஹைட்டு? அந்த ஹைட் எவ்வளோ இருக்கும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஹைட் எவ்வளோ இருக்கும்? அது மட்டும் சொல்லிட்டீங்க, வேலை ஈஸியாக முடிஞ்சு. ஸ்கொயர் லேமினா. ஹைட் எவ்வளோ இருக்கும்? ஹைட் எவ்வளோ இருக்கும்? வெரி குட் சஞ்சய், வெரி குட். ஆல்ரெடி நம்ம வெக்டார்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கப்பா. இது எல், இது எல்னா இது √2L டயக்னல். √2L ஞாபகம் இருக்கா? 90 டிகிரி 90 டிகிரினா √2A ஒரு √2L. அந்த √2L பாதி தானே கேட்குறேன்னா, நான் பாதி தானே கேட்குறேன். இப்போ /2 அப்போ √2L/2 ஆன்சர் என்னது? L/√2. இந்த ஹைட் வந்து L/√2. ஹைட் என்னப்பா? திஸ் ஹைட் வந்து நமக்கு L/√2. அப்போ தட் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன வரும்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யாரோடது? ஸ்கொயர் லேமினா. ஆமாம். ஆக்சஸ் எப்படி இருக்கு? எப்பவுமே எழுதணுமா ஆக்சஸ்? எபோட் டயக்னல் ஆக்சஸ். எபோட் டயக்னல் ஆக்சஸ். என்ன ஃபார்முலா சார்? ரெண்டு ட்ரையாங்கிள் ஆட் பண்ற மாதிரி இருக்கு சார். ஓகே, அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள், ஒன்று ஃபார்முலா பார்ப்போமா? இங்கே 2 டைம்ஸ் வருமா? அப்போனா 2 டைம்ஸ் வரும். ஏன்னா இப்போ இதோட மாஸ் வந்து எம்மா, அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட மாஸ் m/2 m/2ன்னு வருமா? m(h²/6) தான்ப்பா ஒரு ட்ரையாங்கிளுக்கு. ஆனா ஒரு ட்ரையாங்கிளோட மாஸ்ங்கிறது m/2ன்னு வரும்ல. இது m/2, இது m/2 தானே, m வரும். அடுத்து h வந்து என்னது? L/√2 த ஹோல் ஸ்கொயர் பை நமக்கு 6. புரிஞ்சுதா? பை நமக்கு 6. அப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா ml² என்ன பாருது? இந்த டயக்னலுக்கு ml²/12 வரும். அப்போ தேட் ஃபோர் ஸ்கொயர் லேமினா இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க இந்த டயக்னல் ஆக்சிஸை வச்சு சுத்துறீங்க அப்படின்னா, நாட் z ஆக்சிஸ், டயக்னல் ஆக்சிஸ், டயக்னலை வச்சு நீங்க சுத்துறீங்க, இது எல் இது இல்லைன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும் அப்படின்னா, என்ன வந்துடும்? இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா L²/2ன்னு வரும். 2 × 6 12ன்னு வரும். அப்போ ml²/12. இதுதான் நான் சொன்னேன், ஒலிம்பியாடில் சொன்னேன், ஒலிம்பியாட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கப்பா. ஏன்னா ஒரு ஸ்கொயர் லேமினாவை அதே பிளேன், ஒரே பிளேன், இப்போ இந்த ஆக்சிஸ் XY பிளேன், இந்த ஆக்சிஸ் XY பிளேன், இந்த ஆக்சிஸ் XY பிளேன், எந்த ஆக்சிஸ் வச்சு சுத்தினாலும் சரி. இப்போ இது எல், இது ஸ்கொயர் லேமினாவே இருக்கு. இந்த 3 ஆக்சிஸும், இப்போ 1, இது 2, இது 3, இது 1, 2, 3, இது எல்லாமே ஆல் ஆக்சஸ் ஆர் லைஸ் ஆன் சேம் பிளேன், லைஸ் ஆன் சேம் பிளேன். ஒரே பிளேன்ல இருக்கு. ஒரே பிளேன்ல இருந்துச்சுன்னா இப்போ இதுக்கும் என்னதான் வரும்? இதுக்கும் ml²/12 தான். நம்ம முன்னாடி படிச்சோமா? இதுக்கும் ml²/12 தான், இதுக்கும் ml²/12 தான். எல்லாத்துக்குமே ml²/12 தான் ஸ்கொயர் லேமினாவுக்கு. என்ன லேமினாவுக்கு? ஸ்கொயர் லேமினாவுக்கு. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஒலிம்பியால என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த இது மட்டும் கிடையாது, இந்த ஸ்கொயர், இந்த லேமினா இருக்குல்ல, ஸ்கொயர் லேமினா, அவன் என்ன கேட்டிருந்தான்? இப்படி ஒரு ஆக்சிஸை வச்சு இது ஒரு ஆங்கிள் இருக்கு, டீட்டாங்கிற ஆங்கிள் இருக்கு, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்டிருந்தான். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னா அகெயின் ml²/12. திஸ் இஸ் ஃபார் ஸ்கொயர். ஆமா, இப்பவும் அதை ஏன் சொல்றேன், டூ நாட் டிபெண்ட் அப்பான் ஆங்கிள்னு. ஸ்கொயர் லேமினா, ஸ்கொயர் லேமினாக்கு தான் அப்படி சஞ்சய், ரெக்டாங்கிளுக்கு மாறியா இல்லையா?
ஒய் m/2 இப்போ அன்பு செல்வன் உங்ககிட்ட 100 கிராம் வடை கொடுக்குறேன், வடை கொடுக்குறேன், ஓகேவா? உங்ககிட்ட கொடுக்கும்போது பாதி எனக்கு கடிச்சிட்டு கொடுக்குறேன். நீ சொல்லு, இப்போ உங்ககிட்ட 100 கிராம் வடை நீ சாப்பிடுவியா? 50 கிராம் நான் சாப்பிட்டேன்ல, அப்போ 50 கிராம் தானே உங்ககிட்ட இருக்கும். ஆ அப்புறம் எப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து எம் மாசு இதுக்கும் எம் மாசு வரும், மொத்த மாசு எம் இல்லை, அப்போ இதுக்கு m/2 தானே வரும். புரியுதெல்லாம் அன்பு செல்வன்? புரியுது. கேர்ஃபுல்லாக இருக்கணும்யா, நம்ம இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ல தான் விட்டுருவோம். ஆ ஓகே ஓகே பார்ப்போம். சரி, எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகேவா? ஸ்கொயர் லேமினா புரிஞ்சுதா? நீங்கள் எழுதணும்ப்பா. கிளாஸ் முடிக்க முடிக்க அந்த ஃபார்முலா மட்டும் எழுதிட்டே வந்துடுங்க ஆர்டரா. அதுவும் லிங்க் பண்ணி எழுத தெரியணும். இப்போ ராடுன்னு ஆரம்பிச்சா ராடுக்கு தான் ml²/12 வந்துச்சு. அப்படியே ராடை வச்சு ஸ்கொயர் லேமினா எழுதிடணும், ராடை வச்சு ரெக்டாங்குலர் லேமினா எழுதிடணும். புரியுதா? ட்ரையாங்கிளை வச்சு டயக்னலாக எழுதிடணும். வச்சு தோசம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ஓகே. அப்போ நமக்கு ஒரு ஐடியா என்ன கிடைச்சிருக்குன்னா, இப்போ ரெக்டாங்குலர் லேமினாக்கு வருவோம். இப்போ நம்ம ரெக்டாங்குலர் லேமினாக்கு வருவோம். சரியா? ரெக்டாங்குலர் லேமினா, சாரி, ரெக்டாங்குலர் லேமினாக்கு வருவோம். இப்போ இந்த ரெக்டாங்குலர் லேமினால நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்னா, ஓகேப்பா, ரெக்டாங்குலர் லேமினா இருக்குல்ல, இதில் இப்போ இது எல் இது பின்னு வச்சுப்போம், ஓகேங்களா? இல்லை பிஹெச் எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த ஆக்சிஸ் வந்து இப்படி இருக்கா? இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னன்னா, எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து ராடு தானே, ராடை வந்து இழுத்த மாதிரி தானே இருக்கு, ராடு தானே இழுத்த மாதிரி இருக்கு, சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வரும், m/12ங்கிறது வந்துரும்பா. அந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் எதுவும் போடணும்னா, அந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணும்னா, அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த மாஸ் வந்து பர்பண்டிகுலரா எவ்வளோ ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது இந்த இடத்துல பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அப்போ இது l/2 இது l/2 தானே வரும். அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து எல் தான் பர்பண்டிகுலர், அப்போ இது ml²/12, ஓகேவா? ml²/12, ஓகேவா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் வேற விதமாக சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு இங்கே இருக்கு, இப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி இருக்கு, ஓகேவா? இப்போ இது பர்பண்டிகுலரு, பிரெத் தானே பர்பண்டிகுலரு, அப்போ இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா நமக்கு mp²/12, ஓகேங்களா? இப்போ இதே ரெக்டாங்குலர் லேமினாவுக்கு டயக்னலை வச்சு சுத்தினா சொல்ல முடியுமா யாராவது? இப்போ இது எல் இது பி, நான் இல்லை இந்த எல் இது பி, இப்போ நான் டயக்னல் வச்சு சுத்த போறேன், ஓகேவா? டயக்னல் வச்சு சுத்த போறேன். நீங்க அங்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ஐ நீட் திஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், திஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஹைட். நான் கொஞ்சம் கேவலமாக அறிஞ்சிருக்கேன் அந்த விஷயம், பட் நான் சொல்கிறேன், புரியுதா? இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து தெரியணும். இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் மேக்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், சரிங்களாப்பா? இது எல் இது பி வச்சு நீங்கள் டெரைவ் பண்ணி போடலாம். நான் இப்போ சொல்கிறேன், டக்குன்னு இந்த ஃபாலோ படிச்சுங்க. இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும்னாப்பா, நீங்கள் மட்டுக்க வேறு மாதிரிலாம் போட முடியாதுயா, l² b² by l² + b². யா, திஸ் இஸ் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஓகேவா? ஓகேங்களா? நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ. உனக்கு l/√2 வந்துச்சா? ஸ்கொயருக்கு என்ன வந்துச்சுப்பா? l/√2 வந்துச்சா? ஸ்கொயர்னா என்னவாயிடும் நீ யோசிச்சு பாரு. ஸ்கொயர்னா அந்த பியும் எல் ஆயிடும், ஆயிடுமா? அப்போ l² + l² 2l² ஆயிருமா? புரியுதா? l² + l² 2l² ஆயிருமா? அப்போ நமக்கு l² கேன்சல் ஆயிருமா? அப்போ l²/2 வருமா? அப்போனா இது h², அப்போ இது h², அப்போ தட் ஃபார் h is equal to, ஸோ அப்போ என்ன வரும்னா l/√2ன்னு வந்துடும். புரியுதாப்பா? அப்போனா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரூட் போட்டுக்கணும், இது வந்து ரூட். இதுதான் எதோட டிஸ்டன்ஸு? ரெக்டாங்குலர் லேமினாவுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அந்த டயகனலுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். புரியுதாப்பா? இங்கே பாரியா, நீ வந்து ஸ்கொயருக்கு இப்படி போட்டுடுறப்பா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு, இது வந்து நீ என்ன போட்டுற, l/√2ன்னு போட்டுறீங்க, ஏன்னா √2l பாதி. ஆனால் ட்ரையாங்குலர் லேமினாவுக்கு ஃபார்முலா அதை தான் நான் சொல்கிறேன். ட்ரையாங்குலர் லேமினாவுக்கு இந்த டயகனலுக்கு இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தியா, இது மேக்ஸில் படிச்சிருக்கணும். அந்த ஹெச் தான் √l² b² by
எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கியா? இதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இதை தெளிவா கிளியராப்பா? லாஸ்ட் ஸ்லைடா? எழுதிட்டே இருங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். எழுதியாச்சு. எழுதியாச்சா? பிஃபோர் திஸ் ஸ்லைடா எழுதிக்கணுமா? கம்ப்ளீட்டட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா? சரி. இப்போ அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னப்பா வரும் நமக்கு? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் வருதா? அப்போ தட் ஃபோர் அந்த ரெக்டாங்குலர் லேமினா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சு? இந்த டயகனலை வச்சு சுற்றும் போது இதுதானப்பா, டயகனல் வச்சு சுற்றும் போது நமக்கு என்ன வந்துச்சு? இந்த டயகனல் சுற்றும் போது இங்கே பாருங்களேன், நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் வச்சுட்டு இருந்தோம்லப்பா, இந்த ட்ரையாங்கிள் இங்கே இருந்துச்சா? இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனா? இதுக்கு என்ன பண்ணோம்? பேஸ் இதான பேஸை வச்சு சுற்றும் போது அந்த m/6ங்கிறது காமனாக வருது பாருங்க. அப்புறம் இந்த பேஸுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஹெச், ஸோ அதனால ஹெச் ஸ்கொயர்டு. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்கொயருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் என்ன வந்துச்சு நமக்கு? ஸ்கொயருக்கு டயகனலு அதே m/6 தான் போட்டிருப்போம், அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டிருப்போம். புரியுதா? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் போட்டு பாரு. m/6 காமனாக வச்சுக்கப்பா. ஸ்கொயருக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன? L/√2 த ஹோல் ஸ்கொயரா? அப்போ திரும்ப ml²/12 வரும். அப்போ அந்த m/6ங்கிறது காமனாக இருக்குது. புரியுதா? இந்த m/6ங்கிறது காமனாக இருக்குது டயகனலில் வச்சு வரும்போது. இப்போ நீ ராடு இருக்குல்ல, ராடுக்கு சென்டர் ஆஃப் மாஸ்னா 12, m/12ங்கிறது காமனு, எண்டுனா m/3ங்கிறது காமனு. புரியுதா? நான் சொல்கிறேன், இது எல்லாமே பின்னாடி ஒரு இல்லை, எல்லாமே ஒரு ஐடியாப்பா, மறக்கக்கூடாதுங்கிறக்கா. சரி, அப்போ கண்டிப்பாக இந்த இதுக்கு என்ன வரும்னா, இப்போ நீங்கள் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டீங்களா? இப்போ இந்த பேஸை பொறுத்து தானே சுற்றுறோம். இந்த பேஸை பொறுத்து தானே சுற்றுறோம். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும் அப்படின்னா, ஓகேவா, பேஸுனாவே என்னது வரும்? m/6 காமனாக வந்துடும். இப்போ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயரா? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயரா? வாட் இஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? இந்த ஒரு இதை பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் L²B² + B². இப்போ ஸ்கொயரும் இந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ தட் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் டயகனல் m/6 L²B²/. You got it, students? Yeah, this is for rectangular lamina. எதுக்கு? rectangular lamina about diagonal. rectangular lamina. நீ வேணா ஸ்கொயருக்கு செக் பண்ணி பாரு, L Bன்னு போட்டு பாரு, ml²/12 வருதா இல்லையான்னு பாரு. B7ன்னு போட்டு பாட்டா rectangular lamina போட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதாப்பா? இல்லை புரியுதா? கிளியர் கிளியர், புரிஞ்சுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க போட்டு பாத்தீங்களா? BA இல்லைன்னு போட்டு பாருங்க, ஸ்கொயர் வந்துருமா? ரெக்டாங்கிள் தெரிஞ்சாலே அதுல BA இல்லைன்னு போட்டா நமக்கு ஸ்கொயர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஓகேவா? கண்ணாடி போடணும் போலயா? கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு, ஸ்கிரீனை பார்த்து பார்த்து. உங்களுக்கு அப்படிதான் இருக்கா? ஒரு மாதிரி அப்படியே கறக்கமா இருக்கு. எஸ் சார். சரி, சேம் ப்ராப்ளம். எப்பா, சரிப்பா, கவனிக்கலாம். ஓகேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஸ்டின் பாரு. நீங்கள் நமக்கு அந்த பர்பண்டிகுலர் சென்ஸ் புரியுதுல்ல? இப்போ நமக்கு இந்த ட்ரையாங்குலர் லாமினா போட்டோம்ல, ட்ரையாங்குலர் லாமினா. இப்போ இதை வச்சு நம்ம சுற்றுறோம். இப்போ இது வந்து நமக்கு பி, இது வந்து நமக்கு ஹெச் அப்படின்னா ஃபார்முலா என்ன போட்டோம்? mh²/6.
நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, கண்டிப்பாப்பா. இந்த மொமெண்டா தேங்க்யூப்பா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், mh²/6 வந்துடும். இது ஓகே. இதோட மாஸ் வந்து m அப்படின்னா. இப்போ சப்போஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்பா. இப்போ நம்ம கண்ணை முடிச்சுக்கணும். நல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தா, இங்கே பாரு, இது ட்ரையாங்கிள், அதே தான் ட்ரையாங்கிள் லேமினா. ஓகேவா? இப்போ இது நமக்கு L, ஓகே, இது நமக்கு B, ஓகேவா? இது நமக்கு ஹைபர்டனஸ் வருமா, LB வச்சுக்கலாமா? இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இதை வச்சு சுத்துறோம்னு வச்சுக்கோ. ஓகேங்களாப்பா? இதை வச்சு சுத்துறோம்னா இங்க யாராவது ஃபார்முலா சொல்லுங்க பாப்பா டக்குன்னு. எனி ஐடியா? எனி ஐடியா? இதை வச்சு சுத்தணும். நம்பர் 1 இது. நம்பர் 2 சரியா? நம்பர் 2 வந்து ஐம் அசியூமிங் L வந்து கிரேட்டர் தென் B. அதை விட ஹைபோட்டனஸ் உனக்கே கிரேட்டர் தெரியும் இல்லப்பா? இதை ஹெச்ன்னு வச்சுக்கவா? அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஹெச் வந்து கிரேட்டர் தென் L வந்து கிரேட்டர் தென் B, அப்படிதானே? ஓகே. இப்போ வந்து இது செகண்ட் வந்து இது அகைன் L, இது B, இது ஹெச். இப்போ இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இது ரெண்டாவது. தேர்டு வந்து வெக்டர் வச்சு. தேர்டு வந்து நீட் கொஸ்டின் அது. தேர்டு வந்து இதை வச்சு இது இடம் தெளிவும் இங்கே போட்டுருமா? இது L, இது B, இது ஹெச். இப்போ இந்த ஹெச்ங்கிறது பேஸ் மாதிரி. ஓகேவா? ஹெச்ங்கிறது பேஸ் மாதிரி. இப்போ இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இது 3. ஓகேவா? அவன் என்ன கேட்டிருந்தான், I1, I2, I3. ஸோ மூணுமே ஈக்குவலாக இருக்குமா, இல்லை எது அதிகமாக இருக்கும் எது கம்மியாக இருக்குங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. வெரி குட்பா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆன்சரு? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆன்சர்ப்பா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூப்பரு. நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் என்னப்பா சொல்லியிருக்கேன், இந்த பேஸை வச்சு சுத்துறானாவே அந்த பேஸுக்கு பர்பண்டிகுலரா, பேஸுக்கு யார் பர்பண்டிகுலரா இருக்கா பார்த்தாலே தெரியல. பேஸுக்கு m/6ங்கிறது காமனாக வரப்போகுது, அப்படிதானப்பா? ட்ரையாங்குலர்னாவே அந்த பேஸ் வரும்போது m/6 காமனாக வரப்போகுது. அப்போ அந்த அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பர்பண்டிகுலர் டைமென்ஷன் எதுனா B. அப்போ B². அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ இதுக்கு பர்பண்டிகுலர் சென்ஸ் என்னது, L. அப்போ இதுக்கு என்ன வரும்னா m/6 காமனாக வரப்போகுது. பர்பண்டிகுலர் சென்ஸ் என்னது, L². சரி, அடுத்து இப்போதான் இது போட்டு முடிச்சோம். இப்போதானே போட்டு முடிச்சோம். இப்போ இதானே நமக்கு LB. இப்போ இது இந்த டிஸ்டன்ஸ் தானே இப்போ போட்டோம். இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் L² B² போட்டோமா? அப்போ இங்கேயும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும்னா அதே m/6 வரும். அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன வரும், L² B² by L² plus B². ஸோ விச் ஒன், I1, I2, I3 எதுப்பா அதிகமாக இருக்கும்? I1, I2, I3. which one is give more resistance to rotation? which side which எந்த சைடை வச்சு சுத்தினா? இப்போ பி சைடை வந்து பேஸா வச்சு சுத்தினாவா, லென்த்தை பேஸா வச்சு சுத்தினாவா, இல்லை அந்த ஹைபோடனஸை பேஸா வச்சு சுத்தினாவா, எதை வச்சு சுத்தினா இட் கிவ்ஸ் மோர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா I1, I2, I3? நீங்க தான் ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கணும். you put the values LB 3, 4, 5. நீயே சப்ஸ்டிட் பண்ணியா 3, 4, 5. B வந்து 3 கொடுத்துக்கோ, வேல்யூஸ் கொடுத்துக்கோ. சரியா? இது 5, இது நமக்கு 4, இது 3. வேல்யூஸ் கொடுத்தாலே தெரிஞ்சு போயிடும். கண்டிப்பா you got I3. I2 கரெக்ட், I2. சரியா? ஆமா, கரெக்ட். சரிங்களாப்பா? அப்போ நமக்கு ரொம்ப சிம்பிள்ப்பா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து யாருக்கு அதிகமா இருக்கும்னா எந்த சைடு சின்ன சைடோ அந்த சின்ன சைடை வச்சு நீங்க சுத்துனீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கும். அதை பேஸா வச்சு சுத்துனீங்கன்னா. ஏன்னா சின்ன சைடு வச்சுக்கிட்டீங்களா, 3 வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப இங்க எவ்வளவு தூரம் போயிருக்கு, 4 தூரம் மாஸ் போயிருக்கும். நீங்க 3 வச்சு 3 மீட்டர் வச்சிருக்கீங்கன்னா இதை வச்சு நீங்க இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனா இருந்ததுன்னா 4 மீட்டர் வரைக்கும் மாஸ் போயிருக்கு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து மாசு தூரமா போக 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 ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும். சொல்லுமா? அப்ப கண்டிப்பா 3 மீட்டர் வச்சு சுத்தும் போது மாஸ் வந்து 4 மீட்டர் வரைக்கும் போயிருக்கும்.
4 மீட்டர் வச்சு சுத்தும் போது சும்மா 3 மீட்டர் வரைக்கும் தான் போற மாதிரி இருக்கு. சரியா, பர்பண்டிகுலரா. ஆனா இதை வச்சு சுத்தும் போது சார், அதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டமேவா. நீ வேணா போட்டு பாரு. நீ வேணா 4 ஸ்கொயர்டு இன்டூ 3 ஸ்கொயர்டு பை நமக்கு 4 ஸ்கொயர்டு பிளஸ் 3 ஸ்கொயர்டு எவ்வளோ ஆன்சர் இருந்துச்சு? 5 பாயிண்ட் சம்திங்னு வந்துருக்கும் ஆன்சர். கண்டிப்பா மற்றது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து I1 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது நமக்கு 5ஆப்பா, நமக்கு 5 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ I1 என்ன வரும்னா எத்தனைப்பா, m/6 4 ஸ்கொயர்டு வரும். ஓகேவா, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிதானப்பா. இதான் 1 புரியுதாப்பா, இது வேணா பேர் வச்சுக்குவா. இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. I2 என்ன வரும்னா m/6 இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 3 ஸ்கொயர்டு. I3 என்ன வரும்னா m/6 இன்ட்டு 4 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்டு. ஸோ இதில் ஆன்சர் போட்டிங்கன்னா 5 பாயிண்ட் சம்திங் வருதாப்பா. போடலை, யாருமே இன்னும் போடல, அப்படிதானே? வெரி குட். ஸோ 9 இன்ட்டு 16, 9 இன்ட்டு 16 144 டிவைட் பை 25 5.76 வருது. பார்த்தியா? இது வந்து 16 வருது, இது 16 வருது, இது 9 வருது, இது 5.6 தான் வருது. ஓகேவா? அப்போ therefore I1 greater than I2 greater than I3. ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த சைடு சின்னதாக இருந்தால் எது சின்ன சைடோ அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் நீங்கள் டக்குன்னு. ஓகேவா? புரியுதா? எது பெரிய சைடோ இந்த பெரிய சைடை வச்சு சுற்றினா மாசு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்குது. டப்புன்னு ஆன்சர் போட்டுடலாம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீ வேணா நீட்டு ப்ரீவியஸ் இயர் எடுத்து பாரு, நான் கேட்டிருப்பான். சில புக்கில் தப்பாக இருக்கியா, நீ கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. சரியா? அப்போ ஆன்சர் என்ன போட்டுருவீங்க, இப்படி கேட்குறாங்க. சரிங்களா? வச்சுட்டு இப்படி இருக்கு I1, சரி அப்படி இருக்கு I2, இப்படி இருக்கு I2, அப்புறம் ஃபைனலாக இது I3 அப்படின்னு கேட்கும்போது இப்போ நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இது L, B, இது H அப்படின்னா இப்போ எனக்கு வந்து L தான் பெருசு, H தான் பெருசு, இப்போ L தான், இப்போ நமக்கு B தான் சின்னது. அப்படியே ஆர்டர் மாறி வரும். I3 தான் நமக்கு வந்து சின்னது, I2. ஓகேப்பா? ஓகே, கிளியர் கிளியர். m/6 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறீங்க. போய் ஒரு நிமிஷத்தோட கம்மியாக ஆன்சர் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டுப்பா. ஓகே. ஸோ ட்ரையாங்குலரு, ஸ்கொயரு எல்லாமே முடிச்சோனா? எல்லாமே முடிச்சோமா? ராடு, ரெக்டாங்குலரு, ஸ்கொயரு எல்லாமே முடிச்சோமா? சரி, அப்படின்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சரியா? இப்போ எனக்கு ஸ்கொயர் லேமினா, இந்த லேமினா ஸ்கொயர் லேமினா. சரிங்களா? இது நமக்கு எல், இதுவும் நமக்கு எல். இப்போ இந்த ஆக்சஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சஸ் இங்கே பாஸ் ஆகுது. ஓகேவா? திஸ் இஸ் parallel to the plane of lamina. Parallel to the plane of lamina. ஓகேங்களா? parallel to the plane of lamina. ஓகேவா? இப்போ இதை வச்சு சுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும்? நான் வெயிட் பண்ணுறேன், ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். அந்த ஆக்சஸ் வந்து பிளேனுக்கு பேரலா இருக்கு. இப்போ அது என்ன பிளேன்ல இருக்கோ அந்த பிளேன் மேலேயே இருக்கு. இதான் பிளேன்னா, இதான் பிளேன், அந்த பிளேன் மேலேயே இருக்கு. ஆனால் டயக்னல் அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு வெர்டெக்ஸ்ல பாஸ் ஆகுது, ஒரு கார்னர்ல. பர்பண்டிகுலரா இல்லை. ஓகே, என்ன தியரம், என்ன தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? என்ன தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்பா? என்ன தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? parallel axis தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? parallel axis தியரம் எப்படி சார், எப்படி சார் அப்படின்னா, சார் this is the square lamina. Yes, இதுதான் நமக்கு ஆக்சிஸ். எஸ், திஸ் இஸ் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதுக்கு பேரலா என்ன ஆக்சிஸ் இருக்கு? டயகனல் ஆக்சிஸ் வருமா? இதுக்கு பேரலா டயகனல் ஆக்சிஸ் வருமா?
நமக்கு தான் தெரிஞ்சது டயக்னலாக தெரியல, இது சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுதா, டயக்னலா இது நமக்கு தெரியல, சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுது, இதான் நமக்கு தெரியல, இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியல. ஆனால் இது தெரியும்ல, ஐசிஓஎம் இப்போ தானே படித்தோம், எம்எல் ஸ்கொயர்டு பை 12ன்னு படித்தோமா. எக்ஸுக்கும் அதுதான், ஒய்க்கும் சரி, பிளேனில் எந்த ஆக்சஸ் வந்து எப்படி ஓரியன்டேஷன் ஆகிருந்தாலும் சரி எம்எல் ஸ்கொயர் பை 12 வரும். அண்ட் திஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா, ஆக்சஸ்க்கு இந்த இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா இதுதான் L/√2வா, L/√2, இது L, இது L. அப்போ தட் ஃபோர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போட்டு அந்த கார்னர் parallel to plane equal to என்ன வரும், ICOM plus mass into distance squared. அப்போ ICOM வரும்னா ml squared by 12 plus mass into perpendicular distance வரும்னா L by L ml squared by 12 plus ml by √2 the whole square, L/√2. ஓகேவா. அப்போ that for ml squared by 12 plus ml squared by 2 அதானப்பா, ml squared by 2. இப்போ எல்சிஎம் என்ன வரும், 6 வருமா, எல்சிஎம் வந்து 6 வருமா. அப்போ நமக்கு இங்கே 6 இங்கே ப்ளஸ் 1, அப்போ 7 ml squared by 12 வந்துச்சப்பா ஆன்சரு. யாருக்கெல்லாம் வந்துச்சு 7 ml squared by 12? வெரி குட்மா கோமதி, வி காட் இட்மா. 7/12 ml squared. சூப்பர். அவ்வளோதான், வச்சுமா முடிஞ்சா. இப்படிதான் கேட்பாங்க எக்ஸாமில், பார்க்கணும். நான் பார்த்துக்கையா, பிளெயினுக்கு பேரலாக பாஸ் ஆகுதா, அதே கார்னரில் பர்பண்டிகுலராகவும் பாஸ் ஆகலாம்ல, புரியுதா, அதே கார்னரில் இந்த மாதிரி பர்பண்டிகுலராகவும் பாஸ் ஆகலாம்ல, பர்பண்டிகுலராக அப்படியும் பாஸ் ஆகும். சரி, ஓகேப்பா, கிளியர் 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 கிளியர். சரி, வேற எப்படி கேட்கலாம் சார், ஓகேப்பா, ஓரளவுக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ராடெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம ரிங்கு நடத்தணும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குங்களா, இந்த முடிச்சிடும். இப்போ டிஸ்க் மட்டும் முடிச்சிடும்ப்பா, யாரும் கோப்பனா டிஸ்க் முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் தூங்க போயிடலாம், காலையில் கிளாஸ் வந்துடலாம். சரியா, ஓகேவா, டிஸ்க் மட்டும் முடிச்சிடலாமா, கோப்பட மாட்டீங்க எல்லாரும். டிஸ்க் மட்டும் முடிச்சிடும், எழுதிக்கலாமா. ஓகே, ஓகேப்பா. Now moment of inertia of a uniform circular disk. Uniform circular disk. The uniform disk. Okay. Uniform circular disk. Yeah, this is the யாரெல்லாம் 11th படிக்கிறீங்களோ அவங்க போர்டு எக்ஸாம்ஸில் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்க் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 2D 2-dimensional mass distribution. 2-dimensional mass distribution நம்ம சொல்லியிருக்கோம், 2-dimensional mass distribution. ஓகேங்களா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-dimensional mass distribution அப்பா. யூனிஃபார்ம் டிஸ்க் அப்படின்னா என்ன கான்ஸ்டண்டாக இருக்கும், யூனிஃபார்ம் டிஸ்க் அப்படின்னா நமக்கு சிக்மா வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். ஆமாம், இதில் நமக்கு டிஎம் கண்டுபிடிக்கணும்னா சிக்மா இன்டூ டிஏ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ். ஆக்சிஸ் வந்து எப்படி, எதை வச்சு கண்டுபிடிக்கப்படணும், ஃபர்ஸ்ட்டு அபவுட் அன் ஆக்சிஸ் perpendicular to the plane of the disk. XY பிளேன்ல இருந்தா ஆக்சிஸ் வந்து Z ஆக்சிஸ், YZ பிளேன்ல இருந்தா ஆக்சிஸ் வந்து X ஆக்சிஸ், அந்த மாதிரி பிளேனுக்கு பர்பண்டிகுலர். ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் பிளேன் அண்ட் பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ். பாசிங், அதுக்கு தான் இப்போ டெரிவேஷன் போட போறேன்னு சொல்ல வரேன். எதுக்கு டெரிவேஷன் போட போறோம்னா, இப்போ இந்த ஆக்சிஸ்க்கு தான் நம்ம டெரிவேஷன் வந்து போட போறோம் ஃபர்ஸ்ட் தான். ஓகேங்களா, சரி பார்க்கலாமா. அதே மாதிரி டிஸ்க்கு, சாரி டிஸ்கோட எலமெண்ட், அதை என்ன எழுதி வச்சுப்போம், எலமெண்ட் ஆஃப் த டிஸ்க். நான் சொல்லியிருக்கேன்ல, எதை வச்சு கட்டுனா டிஸ்க் கிடைக்கும், இப்போ வால் வந்து செங்கலை வச்சு கட்டுறோம், இந்த மாதிரி டிஸ்கோட எலமெண்ட் அப்படிங்கிறது ரிங்கு, டிஸ்கோட எலமெண்ட் அப்படிங்கிறது ரிங்கு. ஓகே, எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி இப்போ நம்ம டிஸ்க்கு வருவோம். ஓகே, இப்போ இந்த டிஸ்கை நம்ம சுற்ற போகிறோம். டிஸ்கை சுற்றும் போது நமக்கு இது இப்படி போட்டால் ரிங் ஆகிடும் இல்லையா, டிஸ்க்குன்னு காட்டுறதுக்காக
2D டிஸ்ட்ரிபியூஷன் காட்டுறதுக்காக இப்படி போடுவாங்க. போட்டு இதான் டிஸ்க்கு. இப்போ இதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோட மாஸ் போட்டுடலாமா? இங்கே மாஸ் வந்து எம், ரேடியஸ் வந்து ஆர். ஆக்சஸ் எப்படி பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இப்படி பாஸ் ஆகுது. இப்போ இது வந்து இந்த பிளேனில் இருக்கா? இந்த பாருங்க, இந்த மாதிரி பிளேனில் இருக்கு. அப்படிதானே? இந்த பிளேனில் இருக்கு தானப்பா? இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர். ஒரு நிமிஷம். இந்த பிளேனில் தான் இருக்கு. இந்த பிளேனில் தான் இருக்கு. இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக ஆக்சஸ் பாஸ் ஆகுது. பிளேனுக்கு பர்பண்டிகுலர்னா இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா. ஓகேவா? சப்போஸ் டிஸ்க் இப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி இருக்கு டிஸ்க் அப்படின்னா, அப்போ பர்பண்டிகுலர் வந்து இப்படி வரும். கரெக்டாவா? இப்படி கூட போட்டுக்கலாம். கரெக்ட் தானே? இப்படி தான் சுத்த போகிறோம். சென்டர் மாஸ்ல பாஸ் ஆகுது. இப்படி தான் சுத்த போகிறோம். பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம். ரிங்குக்கு என்ன படித்தோம்? ரிங்குக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? ரிங்குக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? ரிங்குக்கு என்ன படித்தோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட்டை சூஸ் எம்ஆர் ஸ்கொயர்டு. வெரி குட்பா. எம்ஆர் ஸ்கொயர் படித்தோம். ரிங்குக்கு வந்து எம்ஆர் ஸ்கொயர். ஸோ நமக்கு டிஸ்க்கு. ஓகேவா? இது நமக்கு டிஸ்க்கு. இப்போ நம்ம எலமெண்ட் சூஸ் பண்ணலாமா? ஸோ எலமெண்ட் வந்து நமக்கு சென்டர்லேருந்து ஒரு ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு ரிங்கு. எலமெண்ட் தானே ரிங்கு. ஸோ நம்ம எலமெண்ட் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட்டுக்குன்னு ஒரு திக்னஸ் இருக்கும்லப்பா இல்லைப்பா? எலமெண்ட்டுக்குன்னு ஒரு திக்னஸ் இருக்கும் இல்லையா? அந்த எலமெண்ட்டுக்குன்னு ஒரு திக்னஸ். திஸ் இஸ் தி எலமெண்ட், ரிங் எலமெண்ட். ஓகே, திஸ் இஸ் தி எலமெண்ட். இந்த ரிங்காக வச்சா அப்படி தானேப்பா? இங்கே பாரு, இங்கே இருந்து இப்படி வச்சு ரிங்காக வச்சா நமக்கு டிஸ்க் கிடைக்கும். சரியா? சரி, திஸ் இஸ் த ரிங் எலமெண்ட். ரிங் எலமெண்ட் அதோட மாஸ் வந்து நமக்கு எம். சரி, அதோட மாஸ் வந்து சின்னது இல்லையா? டிஎம். ரேடியஸ் வந்து ஆர். திக்னஸ் வந்து டிஆர். ஓகே, திக்னஸ் வந்து டிஆர். திஸ் திக்னஸ் வந்து டிஆர். திஸ் திக்னஸ் வந்து டிஆர். ஓகேப்பா, எல்லாம் வந்துச்சு. இப்போ ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் இந்த இருக்கு, பர்பண்டிகுலராக பாஸ் ஆகுது. திஸ் இஸ் த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எலமெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எலமெண்ட். ரிங்கா? இப்பதான் நீங்க சொன்னீங்க ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரிங்களாப்பா? ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எலமெண்ட் டிஐ நமக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? இதான் எலமெண்ட் ரிங்குன்னா இந்த ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர் படிச்சிருக்கோம். அப்போ அதோட மாஸ் வந்து டிஎம், டிஸ்டன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர். இது வந்து நமக்கு டிஎம் ஆர் ஸ்கொயர். வாட் இஸ் டிஎம்? டிஎம் ஆர் ஸ்கொயர் படிச்சா வாட் இஸ் டிஎம்? சிக்மா இன்டூ டிஏவா? சிக்மா இன்டூ டிஏ நமக்கு ஆர் ஸ்கொயர். நான் சிக்மாங்கிறது கான்ஸ்டன்ட், அது கடைசியாக வெளில எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம்னால. இதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடலாம்ப்பா. டிஐ இதானப்பா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்படி சப்ஸ்டிட் பண்ணவா? சப்ஸ்டிட் பண்ணிடலாமா எலமெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை? அப்போ தட் ஃபோர் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஓகே டிஐ. ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் மாஸ் நமக்கு என்னது? டிஎம் ஆர் ஸ்கொயர்டு, அதாவது சிக்மா டிஏ ஆர் ஸ்கொயர்டு. லிமிட் எங்கேருந்து எங்கே பண்ணும்? ஸ்மால் ஆர் ஜீரோலேருந்து ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஆர். அப்படிதானப்பா? ஆர் வந்து ஜீரோலேருந்து ஆர் வந்து கேபிட்டல் ஆர் வரைக்கும் போனால் தானே நமக்கு வந்து டிஸ்க் ஃபார்ம் ஆகும். ஓகே, எது கான்ஸ்டன்ட்டாக வெளில எடுத்துலாமா? சிக்மா கான்ஸ்டன்ட்டை வெளில தூக்கிடுங்க. சிக்மா கான்ஸ்டன்ட் வெளில தூக்கிடுங்க. வாட் இஸ் அ டிஏ? வாட் இஸ் அ டிஏ? எலமெண்டோட ஏரியா என்ன? எலமெண்டோட ஏரியா என்ன? எலமெண்டோட ஏரியா என்ன வரும்னா இங்கே பாருங்க, அதுவும் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான். லென்த் அண்ட் பிரெத் போட்டுக்கோ. இப்போ அந்த ரிங் இப்படி இருக்கா எலமெண்ட்டு, இதோட லென்த் என்ன? 2πr. பிரெத் என்ன? dr. லென்த் இன்ட்டு பிரெத்தியா? சர்க்கிளோட லென்த்துங்கிறது 2πrல வரும். அப்போ 2πr dr. ஏரியா புரியுதுல்லோ? அப்போ 2πr dr. 2πr dr சப்ஸ்டிட் பண்ணதான் 2πr dr. அப்போ நமக்கு இன்டகிரேஷன் ஆஃப் சிக்மா 2πr dr இன்ட்டு நமக்கு என்னப்பா? ஆர் ஸ்கொயர். லிமிட்டு 0 to r equal to 0 to r equal to கேபிட்டல். இப்போ 2π சிக்மாலாம் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம். 2π சிக்மாலாம் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டா பேலன்ஸ் வந்து என்ன வரும்னா ஆர் கியூப் டிஆர்னு வரும். ஆர் கியூப் டிஆர் நமக்கு 0 to r. இப்போ நமக்கு 2π இன்டூ சிக்மானா என்ன வரும்?
சிக்மானா மாஸ் பை ஏரியா. இதோட ஏரியா என்ன? பை ஆர் ஸ்கொயர்டா? இது ஃபுல் மெட்டீரியல் இருக்குப்பா, ஃபுல்லாக மெட்டீரியல் இருக்கும். ஸோ பை ஆர் ஸ்கொயர்டு வரும். சரியா? சரி, பை ஆர் ஸ்கொயர்டு. நமக்கு இது ஆர் பவர் 4/4 வருமா? லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆர் பவர் 4/4 வரும். ஓகே, இப்போ நீங்கள் ஆர் ஸ்கொயர்டு இது கேன்சல் பண்ணால் இங்கே ஸ்கொயர் வரும். இங்கே 1 2 சார் 2 2 சார் 4 பை கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னா நமக்கு எம் பேலன்ஸ் இருக்கு, ஆர் ஸ்கொயர்டு பை 2 வந்துருச்சுப்பா. கேன்சல் எம்ஆர் ஸ்கொயர் பை 2 வந்துருச்சா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க். அப்போ நீங்க தட் ஃபோர் ஒரு டிஸ்க் இருக்கு, ஓகேவா? இந்த டிஸ்க் இருக்கு, இந்த டிஸ்க்கு எந்த பிளேன்ல இருக்கோ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல பிளேனுக்கு பர்பண்டிகுலரா பாஸ் ஆகுது. இப்படி வச்சு சுத்தும் போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர் பை 2. இப்போ ரிங்குக்கும் டிஸ்க்குக்கும் மாஸ் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா யாருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம்? ரிங்குக்கா டிஸ்க்குக்கா? ரிங்குக்கும் டிஸ்க்குக்கும் ஒரே மாசியா? யாருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம்? யார் சுத்துறது கஷ்டம்? ரிங்கை சுத்துறது கஷ்டமா டிஸ்க சுத்துறது கஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்கை சுத்துறது தான் கஷ்டம். எஸ், ஐ ஆல்ரெடி டோல்டு. ஓகே, சொல்லிட்டேன்ல, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ரிங் இருக்கு. ரிங்கில் சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுது. இது ரிங்கு, இது ரிங்கு, இதோட மாசும் எம், ரேடியஸ் 6. அதே மாதிரி தான் டிஸ்க் இருக்காப்ல, பெருசா பண்ண அதே மாதிரி தான் டிஸ்கும் இருக்காப்ல. சரியா? இது டிஸ்க்கு ஏ மாஸ் தான், இது சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுது. இதே தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இது டிஸ்க்கு, இதோட மாசும் எம் தான், ரேடியஸ் 6 தான். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர்டு பை 2. இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர்டு. இதுதான் கிரேட்டர், இங்கு தான் கிரேட்டர். அப்போ என்ன அர்த்தம்? அந்த மாசை இப்போ மொத்தம் 20 கேஜியும் நம்ம சும்மா எக்ஸாம்பிள் சொன்னேன். இங்க ஒரு இங்க இருந்து வச்சுட்டு போறாங்க மாசை, ஓகேவா? ஆனா இவன் இந்த எல்லா இடத்தையும் தூக்கி கொண்டே அங்க வச்சுட்டாயா, இங்க வச்சுட்டாயா, எப்படி வச்சிருக்காயா? இப்போ நமக்கு எது டிஃபிகல்ட்டுனா நமக்கு அந்த ஒரே மாஸ் இருக்கும்போது நமக்கு எதை சுத்துறது கஷ்டம்னா ஒரே சைஸ் இருக்கும்போது எங்க சுத்துறது கஷ்டம். பைசைக்கிள்ஸ் போக்குல கரெக்ட். ஆமா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நீங்க நார்மலா ஒரு வீல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு என்ன சொல்றது, சைக்கிள் வீலுக்கும் அந்த ரேஸ் வீலுக்கும் ஒன்று இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யாருக்கு அதிகமாக இருக்கும்னா நமக்கு அந்த ஹாலோவா இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும் எப்பவுமே. சரி, புரியுதா? புரியுதாப்பா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க். சரி, இது ஓகே. நம்ம இப்போ பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்தை வச்சு மற்ற டைரக்ஷன்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வச்சு இஃப் எம் அண்ட் எது சேமா இருந்தா, இஃப் எம் அண்ட் ஆர் சேம்னா. சரி, ஓகே. இங்கே பாருங்க, இப்போ நமக்கு டிஸ்க் இருக்கா? இப்போ இந்த டிஸ்கை எங்கெல்லாம் வச்சு சுத்த போகிறோம் நல்லா கவனிக்கலாமா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ டக்குன்னு சொல்கிறீங்க, நான் ரிங்குக்கு சொல்லி கொடுத்த மாதிரி. சரியா? இப்போ ஆக்சிஸ் எங்கே பாஸ் ஆக போகுதுன்னா இங்கே இல்லை, ஆக்சிஸ் வந்து இங்கே டயக்னலாக பாஸ் ஆகுது. அது டேஞ்செண்டாக பாஸ் ஆகுது. இப்படி சுத்த போகிறோம். இதுக்கு ஃபார்முலா சொல்லணும் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் டிஸ்க் இப்படி இருக்கா, ஓகேவா? இப்போ ஆக்சஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இல்லை, பேரலாக இருக்குது. பேரலாக இப்படி பாஸ் ஆகுது, சென்டர் ஆஃப் மாஸில் இப்படி சுத்த போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறமா வேற என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கா, ஓகேவா? இப்படி சுத்த போகிறோம். ஓகேங்களா? சொல்லலாமா? அதுக்கப்புறம் எப்படி சுத்த போகிறோம்? டிஸ்கை சுத்த போகிறோம். இது இப்படி இருக்கா, இதுக்கு பேரலா. இப்போ இந்த ஆக்சிஸ்க்கு பேரலா டேஞ்செண்டா. இது அப்படியே அப்படி தூக்கி போட்டால் அப்படி இருக்கும் அந்த பக்கம், அந்த மாதிரி. புரியுதா? ஓகேங்களா? அப்புறம் ஃபைனலா இது இப்படி சுற்றலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆன்சர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம சொல்லியிருக்கோம் பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணுமாப்பா. பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணீங்கன்னா
அந்த I parallel equal to ICOM வந்து mr squared by 2 plus mass into distance squared, mass into distance squared போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 3/2 mr squared வரும். 3/2 mr squared வரும். இங்கே நீங்கள் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா IXX equal to தானேப்பா IZZ புரியுதுங்களாப்பா. பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு IXXும் IYYயும் சேமாக இருக்குமா? எப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கோ அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அப்போ நமக்கு IZZ ஈக்குவல் டு என்ன வருதுங்க 2 டைம்ஸ் ஆஃப் IXXன்னு வருமா? அப்போ இதுலேருந்து என்ன எழுதிடலாம்? தட் ஃபார் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அந்த IXX ஈக்குவல் டு என்ன வரும்? IZZ தான் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு பாருங்க, கண்டுபிடிச்சது mr ஸ்கொயர்டு பை 2. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் பேரலாக இருந்ததுனால அப்போ நமக்கு mr புரியுதாப்பா? இதுதான் நமக்கு mr ஸ்கொயர்டு பை 2, z தான் mr ஸ்கொயர்டு பை 2. அப்போ பை 2 போட்டிங்கன்னா என்ன வரும்? mr ஸ்கொயர்டு பை 4 வரும். IXXும் IYYயும் சேமாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன தான் வரும்? mr ஸ்கொயர்டு பை 4 தான் வரும். ஓகேவா? அண்ட் எகைன் இதுக்கு பேரலல் ஆக்சிஸ் செய்கிறோமா? ஏன்னா இப்போ நமக்கு இதுக்கு தெரியும், இதுக்கு என்ன தெரியும்னா அப்போ தட் ஃபார் I இந்த பாருங்க I parallels equal to ICOM, COMல தானே பாஸ் ஆகுது. அது எவ்வளோ நமக்கு mr ஸ்கொயர்டு பை 4 ப்ளஸ் ஒரு mr ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அது 1 5 5 mr ஸ்கொயர்டு பை 4. புரிஞ்சுதா? இதுக்கும் 5 mr ஸ்கொயர் பை 4. புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்கா அதில்? எனி டவுட்? எனி டவுட்? கிளியராப்பா? ஆ ரிங்குக்கும் இப்போ இதுக்கும் நம்ம சேர்த்து போடுறோம். இப்போ ஓகே, டவுட்னா கேட்டுங்கப்பா. நம்ம பேரலல் ஆக்சிஸ் வச்சு போட்டுருப்போம்லப்பா. பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரும் ஞாபகம் இல்லையா? இங்கே பாருங்க IZZ ஈக்குவல் டு IXX பிளஸ் IYப்பா டியூ டு சிமெட்ரி. அதானே எக்ஸ் ஆக்சிஸில் வச்சு பார்த்தாலும் இந்த பக்கமும் m/2 இந்த பக்கமும் m/2, ஒய் ஆக்சிஸில் வச்சு பார்த்தாலும் m/2 தான் போயிருக்கும். இப்போ சிமெட்ரி இருக்கிறதுனால இது ரெண்டு சேமு. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் IXX வரும். நீங்கள் IZZ தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க, mr ஸ்கொயர்டு பை 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க. அப்போ நம்ம 2 டிவைட் பண்ணிட்டா IXX வந்து நமக்கு mr ஸ்கொயர் பை 4. ஓகே, அப்போ தட் ஃபோர் நீங்கள் ஒரு ரிங் எடுத்துக்கிறீங்க, டக்கு 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 இந்த ஃபார்முலா நோட்டில் இந்த ஒரு ஃபார்முலா படித்தா போதுமா? சார் ரிங்கா சார்? இப்போ டப்பு நம்மால் போட்டுருவாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம். இது mr ஸ்கொயர்டு, இதுவா இது mr ஸ்கொயர்டு பை mr ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒரு mr ஸ்கொயர்டு, இது 2 mr ஸ்கொயர்டு. நம்மளால் டக்கு டக்குன்னு சொல்லணும். எப்பவுமே பர்பண்டிகுலராக போகும்போது ஒரு டிவைட் பை 2 வரும்பா. பர்பண்டிகுலராக டிவைட் போகும்போது ஒரு டிவைட் பை 2 வரும். அப்போ இப்படி வச்சு சுற்றும் போது mr ஸ்கொயர் பை 2 வரும். இப்படி வச்சு சுற்றும் போது நமக்கு mr ஸ்கொயர் பை 2 வரும். mr ஸ்கொயர் பை 2 வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு இந்த பேரலல், இதுக்கு பேரலல் அப்படின்னா அந்த 2ல 1/2 ப்ளஸ் 1 அப்போ 3/2 mr ஸ்கொயர்டு, 3/2 mr ஸ்கொயர்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ டிஸ்க்கு போட்டுட்டோம், மொத்தமாக டிஸ்க்குக்கும் போட்டாச்சு. எந்த ஆக்சஸை வச்சு கேட்டாலும் நம்ம வச்சு துவம்சம் பண்ணிடலாம் இல்லையாப்பா? ஸோ இது நமக்கு mr ஸ்கொயர் பை 2 சுத்தினா mr ஸ்கொயர் பை 2. இப்படி போட்டிங்களா டக்குன்னு பர்பண்டிகுலராக போகும்போது டிவைடட் பை 2 போட்டுரு. டக்குன்னு பர்பண்டிகுலராக போகும்போது இங்கே பாரு, இந்த ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலராக போகும்போது டக்குன்னு நமக்கு டிவைட் பை 2 போட்டிங்கன்னா mr ஸ்கொயர் பை 4. அதுவும் இதுவும் சிமெட்ரியாக இருக்கும், அதனால இதுக்கும் போட்டுடலாம் mr ஸ்கொயர் பை 4. ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கிறது தான். இப்போ இதுக்கு போட்டிங்கன்னா இதுக்கு பேரலாக இருக்காப்பா, இப்படி இருக்காப்பா, இது ரெண்டும் பேரலா. அப்போ இது நமக்கு என்ன வரும்? பேரலல்னா mr ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஒரு mr ஸ்கொயர்டு 5/4 mr ஸ்கொயர்டு. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம இப்படி இதுக்கு பேரலாகவே சுற்றுறோம், இந்த இடத்துல இந்த பர்பண்டிகுலராக இப்படி சுற்றுறோம், டயகனலாக பாஸ் ஆகுது, டேன்ஜெண்டாக இருக்குது அப்படின்னா இது நமக்கு 3/2 ஸ்கொயர். அவ்வளோதாப்பா. இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? டிஸ்கை எக்ஸ்ட்ரூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? டிஸ்கை எக்ஸ்ட்ரூட் பண்ணா சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டர் கிடைக்குமா? ஓகே, அப்போ இந்த ரிங் எக்ஸ்ட்ரூஷன். ஸோ ரிங் எக்ஸ்ட்ரூஷன் வந்து நமக்கு என்ன சிலிண்டர் சொல்லியிருக்கேன்? ஹாலோ சிலிண்டர். ஓகேவா? அப்போ நமக்கு ரிங்குக்கும் ஹாலோ சிலிண்டருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் வந்து
டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் வந்து நமக்கு சாலிட் சிலிண்டர். ஓகேவா, சாலிட் சிலிண்டர். இந்த ஒரே நிமிஷம் பாருங்க முடிச்சிடுறேன். சாலிட் சிலிண்டர். அப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா ஓகேவா, இந்த ரிங்கை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறீங்கன்னா இது நமக்கு ஹாலோ சிலிண்டர். ரிங்குக்கும் ஹாலோ சிலிண்டரும் ஒரே மாதிரி தான். ஏன்னா எகைன் மாஸ் வந்து நம்ம என்ன ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், பேரலல் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறாது. அப்போ நமக்கு எம்ஆர் ஸ்கொயர் தான் வரும். அதே மாதிரி தான் டிஸ்க் எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா சாலிட் சிலிண்டர், அதுவும் பேரலாக தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கும் எம்ஆர் ஸ்கொயர் பை 2 தான் வரும். ஓகேங்களா. இப்போ சப்போஸ் இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோப்பா, இப்போ எல்லாரும் கவனிச்சுக்கோப்பா. சப்போஸ் இது வந்து லாங்கிடியூனல் ஆக்சஸ்ப்பா, திஸ் இஸ் த ஓன் ஆக்சஸ் சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லாமல் இப்போ நமக்கு ஹாலோ சிலிண்டர் வந்து இப்படி இருக்கு. இங்கே பாருங்களேன் ஒரு நிமிஷம். ஹாலோ சிலிண்டர் வந்து இப்படி இருக்கு. இது நமக்கு ஹாலோ சிலிண்டர். ஓகேவா, ஹாலோ சிலிண்டர். ஆக்சஸ் வந்து இப்போ அதில் ஓன் ஆக்சஸ்னா எப்படி, இப்போ இந்த உள்ளார போகிறதா இந்த ஆக்சஸ். இந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் கிடையாது, இந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா, அதை வச்சு சுற்றுறோம். அப்போ என்ன ஆகும் சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? ரொம்ப சிம்பிள். பார்க்க ராடு மாதிரி இல்லை, ராடோட சென்டர் மாதிரி இல்லை, அதே தான் அப்போ எம்எல் ஸ்கொயர் பை 12 வரும். ஆனால் எம்எல் ஸ்கொயர் பை 12 மட்டும் போட முடியாதுல்ல, ஏன்னா ராடு கிடையாது, இது ஹாலோ சிலிண்டர். ப்ளஸ் என்ன வரும்னா, இப்போ இது நமக்கு ரிங்காப்பா, இது ரிங்கு. இப்போ ரிங்கு அந்த பிளேன் மேலேயே ஆக்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. என்னப்பா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லுங்க பாப்பா யாராவது டக்குன்னு. இப்போ ரிங் இப்படி இருக்கு, இதுக்கு பர்பண்டிகுலர் ஆனா எம்ஆர் ஸ்கொயர்னு சொல்லிடுவேன், சொல்லுவேன். அப்போ இதுக்கு பேரலல் ஆனா அந்த பிளேன் மேலனா இல்லை எப்படிப்பா 0 வரும்? இல்லப்பா, ஏப்பா என்னப்பா இது, ஏப்பா இப்படி வரைஞ்சா சொல்றீங்க, எப்படிப்பா அப்ப அதை இப்படி வரைஞ்சா எப்படிப்பா வராது, எப்படி வரும்? எப்ப அந்த பிளே சொல்லி காட்டான் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம நாளைக்கு எடுத்துட்டு வரேன், அந்த இது எடுத்துட்டு வந்தா போதும். இந்த பிளேனுக்கு இதுதான் ரிங்குன்னா இப்போ இப்படி இருக்கா, நான் வந்து பிளேன் மேலேயே இருக்குங்கிறேன், அந்த ரிங்கு மேலேயே இருக்கு ஆக்சஸ். இப்படி வச்சுதான் என்ன, இப்படி வச்சுதான் என்ன, ரெண்டுமே ஒன்று தானே. இதுவும் பிளேன் மேலே தான், இப்படி வந்தாலும் பிளேன் மேலே தான் இருக்கு. இப்படி வந்து வரும்போது மட்டும் ஆன்சர் சொல்றீங்க, அதை எப்படி இப்படி திருப்பினா எப்படி ஆன்சர் சொல்ல மாட்டீங்க? எம்ஆர் ஸ்கொயர் பை 2 வரும். அதே தான் இங்கேயும் வரும். அப்போ இது வந்து நமக்கு எம்ஆர் ஸ்கொயர் பை 2. அப்போ பார்க்க ராடு மாதிரிங்கிறதுனால எம்எல் ஸ்கொயர் பை 12 டெரிவேஷன்லாம் தேவைப்படாதுல்ல. எம்எல் ஸ்கொயர் பை 12 ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர் பை 2. சப்போஸ் ஓகேங்களா, இந்த ஆக்சஸ் புரிஞ்சுதா? சப்போஸ் இதுவே இங்கே பாருங்க, இதுவே இப்போ இந்த சிலிண்டர் இருக்கா, அந்த சிலிண்டரு இப்போ இங்கே வச்சு இல்லாமல் ஆக்சஸ் இங்கே வச்சிருக்குன்னா யாராவது ஐடியா கொடுங்க. இதை சுற்றுறோம் டக்குன்னு ஐடியா கொடுங்க, எம்எல் எம்எல் ஸ்கொயர்டு பை 3 வந்துடும். எம்எல் ஸ்கொயர்டு பை 3 வந்துடும் ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர் பை 2. ஓகேவா, எண்டுங்கிறதுனால 3. ஓகேவா, சரியா? இதே சாலிட் சிலிண்டர், அப்படியே சாலிட் சிலிண்டர் யாராவது சொல்லுங்கப்பா, சாலிட் சிலிண்டருக்கு நம்ம ஓன் ஆக்சஸ் இல்லாம, இந்த சிலிண்ட்ரிக்கல் ஆக்சஸ் இல்லாம, ஓகேவா, சிலிண்ட்ரிக்கல் ஆக்சஸ் இல்லாம இதான் சாலிட் சிலிண்டர். சிலிண்ட்ரிக்கல் ஆக்சஸ் இல்லாம சிலிண்ட்ரிக்கல் ஆக்சஸ்க்கு பர்பண்டிகுலரா, அதாவது அந்த லென்த்துக்கு பர்பண்டிகுலரான்னு சொல்லிக்கலாம்ப்பா. இப்படி வச்சு சுத்தும் போது லென்த்துக்கு பர்பண்டிகுலர் வச்சுக்கோப்பா, இந்த லென்த்துக்கு பர்பண்டிகுலர். போன வாட்டி அந்த லென்த்துக்கு பேரலா இருந்துச்சு, இப்போ லென்த்துக்கு பர்பண்டிகுலர். என்ன ஃபார்முலா வரும், என்ன எதிர்பார்க்குறீங்க? எம்எல் சொல்லுங்கப்பா, நீங்களே சொல்லிடலாம்யா. எப்ப ராடு மாதிரி இருக்கியா? எம்எல் ஸ்கொயர்டு பை 12. வெரி குட். பிளஸ் வெரி குட் கார்த்திகேயன். ராடு பிளஸ் டிஸ்க். அப்ப டிஸ்க்கு மேலேயே, டிஸ்க்கு பர்பண்டிகுலரா இல்ல, டிஸ்க்கு பர்பண்டிகுலர் ஆக்சஸ் இல்ல, டிஸ்க்கு பேரலா இருக்கு. புரியுதா? டிஸ்க் பிளேனுக்கு பேரலா இருக்கு. அப்ப பை 2 போடணுமா? பர்பண்டிகுலர்ல இருந்து அந்த பேரலா வந்து பை 2 போடுமா? அப்ப எம்ஆர் ஸ்கொயர் பை 4. அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். புரிஞ்சுதாப்பா? கிளியரா?
இப்போ நம்ம இங்கே சாலிட் சிலிண்டரு இப்போ இதை வச்சு சுற்றணும்னா ml²/3 + mr²/2 ஈஸியாக தானே இருக்கு. ஓகேங்களா? ஓகேவா? ஏமா இது ராடு மாதிரி இருக்குமா? ராடு இருக்கலாமா? ராடுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் படிச்சிருப்பியாமா? ராடுக்கு போகும்போது ml²/2 வரலாமா? சரிங்களா? எகெயின் வந்து இது ராடு கிடையாது இல்லையா, இது வந்து ரிங்கு. அப்போ இங்கேருந்து மாஸ் போயிருக்காமா, பர்பண்டிகுலராக போயிருக்காமா மாசு, இங்கேயும் போயிருக்கல இன்னொரு டைரக்ஷன், அதனால ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் அதிகமாக இருக்கும். அடுத்து இது எப்படி இருக்குன்னா இந்த ரிங்குக்கு பேரலா இருக்கு, ரிங் இருக்க பிளேனு. இப்போ ரிங் இருக்குல்லப்பா, ரிங்குக்கு பர்பண்டிகுலரா இருந்தா mr², அதே ரிங்கு மேலேயே இருந்தா mr²/2 வரும்ல, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். இதுதான் ஹாலோ சிலிண்டர். புரியுதாப்பா தேவி பிரியதர்ஷினி? சரியா? ஸோ இது வந்து மிக்சடுமா, ராடும் ரிங்கும் மிக்சடுன்னு வச்சுக்கோ. சென்டர்ல வரும்போது 12 வருமா? அதே வந்து ரிங்குக்கு வந்து நீ பாரு, ரிங்குக்கு இப்படி பாஸ் ஆனா mr². இப்ப ரிங் எப்படி இருக்கு இங்க பாருப்பா, ரிங் இப்படி, ரிங்கு ரிங் வந்து இப்படி இருக்குப்பா, ரிங்குக்கு பர்பண்டிகுலரா இல்ல, ரிங்குக்கு பேரலா இருக்கு. அப்படி பார்த்தா முடிஞ்சு. பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம்லாம் நீ எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரத்தை நீ 2 டைமென்ஷனல் பாடிக்கு தான் யூஸ் பண்ணணும், காண்ட் யூஸ் 3 டைமென்ஷனல் பாடி. ஓகேவா சஞ்சய்? பி கேர்ஃபுல். நன்றி. காலையில் சந்திப்போம், 5:30 சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. மற்றதுக்கு இன்னும் என்ன இருக்கு? அது மற்றதெல்லாம் ஃபார்முலா தான்ப்பா. சாலிட் ஸ்பியரு, ஹாலோ ஸ்பியரு, சாலிட் கோனு, ஹாலோ கோனு. எப்படி நம்ம இது படித்தோம்ல, சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா படித்தோம்ல, அந்த மாதிரி இதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா இருக்கு. அது படிச்சிட்டோம்னா ப்ராப்ளம்ஸ் போட்டோம்னா முடிஞ்சிடும். ப்ரீவியஸ் ஸ்லைடாப்பா? இந்த ஸ்லைடா? குக்கும்பர், ஆமாப்பா. ஒரு மாதிரி இருக்குயா கண்ணெலாம். தேங்க்யூயா. பிஃபோர் திஸ் இதுவா? இதுக்கு முன்னாடியோ? ஓ, அனுப்பியிருந்தீங்களாமா? நான் பண்ணுறேம்மா, நாளைக்கு பண்ணுறேம்மா. நன்றி நன்றி, ஓடி நன்றி. இதுக்கும் பிஃபோர் இதுவாப்பா? தேங்க்யூ.